கண்ணீர் அஞ்சலி பேனர் டிசைன் செய்வது எப்படி? அதுக்கு முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, இமேஜ் சைஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் N கொடுத்து வித்து 20x10 பேனர் வச்சுக்கோங்க. ஸோ அகலம் 20 அடியும், அதுக்கு நான் வித்தில் 20 கொடுத்துட்டு இன்ச்சஸில் மாற்றிக்கிறேன். அதேமாதிரி ஹைட்டு 10 கொடுத்து இன்ச்சஸில் மாட்டிட்டு ரெசல்யூஷன் 300 வச்சுக்கிறேன். அப்புறம் ஓகே கொடுத்து அந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தா நம்மளுக்கு 20x10 பேனர்ன்ற சைஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ கண்ணீர் அஞ்சலின்னு நமக்கு வந்தோடனே நமக்கு முதல்ல மெயின் டாட்டில் வருது என்னான்னு பார்த்தா, அந்த டெட் பர்சன் வைக்கிறோட ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று சர்க்கிளாக இருக்கலாம், ஓவலாக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், ரெக்டாங்குலராக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இல்லை ஃப்ரேமே இல்லாமல் கூட நம்ம அப்படியே போல்ட்டாக போடலாம். ஃபோட்டோ குவாலிட்டியாக இருந்தால் ஃப்ரேம் இல்லாமல் கூட நம்ம போடலாம். இப்போ நான் யாரோட ஃபோட்டோ இல்லை எதுவும் வைக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஷேப், இந்த ஷேப்பு எடுத்து நான் கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேனர் அதிகமான ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் ரவுண்ட் ஷேப் வச்சுக்கிட்டேன். இன்கேஸ் நீங்கள் இந்த 5x10 பேனர் போடும்போதோ இல்லை 10x10 பேனர் போடும்போது இந்த ரவுண்ட் ஷேப் அதில் வச்சிங்கன்னா மேட்ச் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பொசிஷனில் வச்சுட்டு கண்டென்ட்டை முதல்ல எடுத்து வைக்கணும். ஸோ நான் கண்டென்ட்லாம் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுட்டேன். முடிஞ்ச வரைக்கும் கண்ணீர் அஞ்சலி பேனருக்கு பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கு அண்ட் ஒயிட் அதை கொடுங்க. இந்த பேர் மட்டும் ரெட்டில் கொடுங்க. ஏன் நம்ம சொல்கிறோன்னா, ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு எமோஷன்ஸை நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதாவது இப்போ நம்ம ஒரு காது குத்து பேனரோ இல்லை கல்யாணம் பண்ணோ நம்ம சந்தோஷமாக இருக்கோ, அது கலராக போடுறோம். ஆனால் இதுவே கண்ணீர் அஞ்சலின்ற ஒரு பேனரை நம்ம அட்ராக்ஷனாக பண்ணவே கூடாது. அதுதான் மெயின் விஷயம். ஸோ நல்லா பண்ணலாம், பேனர் நல்லா பண்ணலாம், அட்ராக்ஷனாக பண்ணலாம், அது வேறு. இதுவே கலர்ஃபுல்லாக கொடுத்து நம்ம எமோஷன்ஸை நம்மளே வெளிப்படுத்தக்கூடாதுன்றது என்னோடய கருத்து. முடிஞ்ச அளவுக்கு இந்த இறந்தவங்களோட பேரை ஹைலைட் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த ரெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி மற்ற எல்லா கண்டென்ட்டும் நீங்கள் பிளாக்லேயே வச்சா தான் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் மீனிங் தெரிஞ்சவங்க, அந்த தொழில் தெரிஞ்சவங்க அதை பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பண்ண போகிறோம், அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப்பை அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இதோட அந்த பேனர் முடிஞ்சிச்சுன்னா இல்லை. ஸோ நான் எனக்கு பார்த்திங்கன்னா முதல்ல கண்ணீர் அஞ்சல்னா விளக்கு இருக்கணும், இல்லைனா என்னாச்சும் ஒரு குழந்தை அழுகுற மாதிரி இருக்கணும். எதுக்கு இந்த குழந்தை அழுகுற மாதிரி இருக்குன்னு வச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி படித்தவங்களோட எண்ணிக்கை கம்மின்றதுனால ஒரு இரங்கல் பேனர் போடும்போது அது அழுகுற மாதிரி போட்டால் அது ஒரு துக்கமான பேனர் அப்படின்றது மீனிங் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த காலத்தில் ஒரு குழந்தை அழுகுற மாதிரி சிம்பிள் போட்டாங்க. அதே காலங்காலமாக வரும்போது கண்ணீர் அஞ்சல்னால் ஒரு அழுகுற சிம்பிள் வைக்கணுன்றது ஒரு ரூல்ஸாக மாறிடுச்சு. ஆனால் இப்போல்லாம் அது தேவைப்படாது, ஏன்னா இப்போ படித்தவங்க அதிகம். ஸோ நம்ம விளக்க வச்சு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம் இது ஒரு கண்ணீர் அஞ்சலி பேனர்னு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த விளக்கை நம்ம எடுத்து அதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா முழுசாகவும் இல்லை, அதாவது முழுசாகவும் அந்த ஃப்ரேம் விட்டு வெளியே போகாமல் கொஞ்சம் அந்த ஃப்ரேம் ஒட்டின மாதிரி இருந்துச்சுன்னா அது பார்க்க ஒரு அலைன்மெண்ட்டாக தெரியும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு வச்சுக்கிறேன். இப்போ இதில் ஒரு ஃபோட்டோ வச்சதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் எம்டியாக தெரியும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஒயிட் ஸ்பேஸை நான் W டூல் கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டேன். திருப்பியும் Ctrl+Shift+N கொடுத்து ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ளூ கலரும் கொடுக்கலாம், இல்லை க்ரே கலரும் கொடுக்கலாம். பேக்ரவுண்டாக ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டேன். ஹார்ட்னஸ் 0 இருக்கிற ப்ரஷ் டூல், அதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லைட் க்ரேவை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டார்க் க்ரேவை கொடுக்குறேன். இப்போ மேலே எந்த கலரும் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஏன்னா தலைமுடி கருப்பாக இருக்கும்போது நீங்கள் மேலே கொடுக்குற கலரும் கருப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ டிஃப்ரென்ஷியேட் ஆகாது. ஸோ இப்போ அதே மாதிரி செலக்ட்லேயே இருக்கா, அப்படி என்ன பண்ணுறேன், Ctrl+Shift+N கொடுத்து நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு Alt+ES, அதாவது ஸ்ட்ரோக் கொடுக்குறது. Alt+ES கொடுத்தா ஸ்ட்ரோக்ன்ற ஆப்ஷன் வரும். அப்படி இல்லைனா எடிட்டில் போய் ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரோக் ஆப்ஷன் வரும்.
அங்கே வந்து பார்த்திங்கன்னா கலர் ஃபுல் ஒயிட்டில் வச்சு 20 பிக்சல்ன்ற ஸ்ட்ரென்த்தை வச்சு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே அது எனக்கு ஒரு பார்டராக வந்துடுது. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து இந்த சர்க்கிள்ன்றது இன்னும் ஹைலைட்டாக தெரியணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி இந்த ப்ரஷ் எஃபெக்டை வந்து நான் pngwing.com அதுலேருந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த ப்ரஷ்ஷோட எஃபெக்டை நான் க்ரே கலர் ஆல்ரெடி மாற்றி வச்சுட்டேன். அதை வந்து அந்த சர்க்கிளுக்கு பின்னாடி நான் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்குது, ரொம்ப ப்ளைன் ஒயிட்டாக இருக்குது. அதை நான் மெர்ஜ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்கை பேக்ரவுண்ட் இது நீங்கள் கூகுளில் போட்டாலே கிடைக்கும். இந்த ஸ்கை பேக்ரவுண்டை காப்பி பண்ணி இந்த பேனருக்கு பின்னாடி நான் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், Ctrl+Shift+U கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு கலர் ஃபோட்டோ வந்தாலும் அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். ஸோ Ctrl+Shift+U கொடுத்துட்றேன், அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சு. இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறினோடனே எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்க இந்த எழுத்துலாம் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரில. இதை நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் லேயரை, அதாவது இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் லேயரை Ctrl+M கொடுத்து பிரைட்னஸ் அதிகமாக்கி கூட நம்ம மேட்ச் பண்ணலாம். அப்படி இல்லையா, Ctrl+Shift+N கொடுத்து நியூ லேயர் கொடுத்துட்டு ப்ரஷ் டூல் ஒயிட்டில் கொடுத்துட்டு அந்த எழுத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் ஸ்ட்ரோக் கொடுத்து கூட நம்ம அந்த எழுத்தை தெளிவாக தெரிகிற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இறந்த பர்சனோட அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சா இந்த மேட்ரு முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் ஒரு கண்ணீர் அஞ்சல் பேனரோட டிசைன்.